வணக்கம். அந்த காலத்து ஸ்வீட்டுன்னு பார்த்தா அது சக்கரை பொங்கல் தான். தமிழர்களின் முக்கியமான அடையாளம் இனிப்பான சமையல்னாலே அது சக்கரை பொங்கல் தான். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கும் போதும் சக்கரை பொங்கல் செஞ்சு தான் நம்ம ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்ம சேனல்லையும் இனிப்பாகவே தொடங்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்ம சேனல் இனிப்போடு தொடங்கணுன்றதுக்காக நம்ம இப்போ சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 3/4 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா பார்த்து போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு முந்திரி, திராட்சை, ஏலக்காய், தேவையான அளவு நெய். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போய் கழுவிட்டு வந்துடும். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். மூணா கூட ஊற்றிக்கலாம். முக்கால் பதம் வெந்துருச்சு. தேவையான அளவு வெல்லம் போட்டு டேஸ்ட்டு தெரிய கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த பதம் போதும். இப்போ இறக்கி வச்சிடலாம். இறக்கிட்டு முந்திரி, திராட்சை தாளித்து ஊற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் நல்லா பண்ணியிருந்தாலும் எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.